ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரேண்டம் டே ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்குமான ஒரு ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் யூஸ்வலாக எப்போவும் இருக்க மாதிரி ஒரு சின்ன ரெசிபி இருக்க போது, அதுக்கப்புறம் என்னோட சின்ன சின்ன க்ளீனிங் ரொட்டீன்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlogல இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதுவும் முக்கியமாக ஒர்க்கிங் விமனுக்கு கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ண போகிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க லேடிஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் ஒர்க்கிங் உமன் அவங்கள எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, அவங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்களோட வேலையை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில டிப்ஸ் வழியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அது என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எப்படி உங்களை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது, ப்ளஸ் அந்த இடத்துல உங்களோட ரெஸ்பெக்ட் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, எந்த பிரச்சனைகள்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆகாத மாதிரி உங்களை பாதுகாத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ சொல்ல போகிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களை பற்றி ஏதோ ஒரு காசிப்போ இல்லை ரூமரோ உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் வருது, அது உங்களோட கவனத்துக்கு வருது அப்படின்றப்போ அதை ரொம்ப அசால்ட்டாக வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. சரி ஏதோ பேசுகிறாங்க அதனால பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அது உங்களோட லைஃப்பையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களோட ரெஸ்பெக்டையோ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு தெரிகிற பட்சத்தில் அதை உடனே அட்ரஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதை உடனே வந்து கவனம் கொடுத்து சரி பண்ணவும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் சில நேரங்களில் நம்மளோட லைஃப்பையோ இல்லை நம்மளோட மனசையோ ரொம்ப பாதிக்கிற மாதிரி முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதில் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்மளை பற்றி காசிப் வந்தால், ரூமர் வந்தால் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி நாம் யாரையும் ஒருத்தரை பற்றி தப்பான விஷயங்கள் பேசுகிறதோ இல்லை காசிப் பண்ணுறதோ இன்னொருத்தரையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால நீங்கள் அங்கே இருக்க ஒரு கொலீக் சர்க்கிள்லையோ உங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களோட சேர்ந்து மற்றவங்கள பற்றி ஏதாவது தெரியாத விஷயங்களை பற்றி காசிப் பண்ணுறதோ இல்லை ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்களும் காரணமாக ஆகிடுற மாதிரி இருக்கிறதையோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது இன்னொருத்தரை பாதிக்கிற பட்சத்தில் நம்மளோட ரெஸ்பெக்ட் அங்கே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை பற்றின ஒரு மரியாதை அவங்க மனசில் இருந்திருக்கலாம், பட் நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு சின்ன தப்புனால அந்த இடத்துல அதை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவும் பண்ணாதீங்க. இதில் தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கொலீக் சர்க்கிள் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பர்சனல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்களோட ரொம்ப பர்சனலான விஷயங்களை எப்போவுமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ப்ளஸ் அந்த இடத்துல நம்மளோட பர்சனல் விஷயங்களை ஒருத்தட்ட ஷேர் பண்ணும் பொழுது எப்போவாது அதை வச்சு நம்மக்கிட்ட அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமான ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை போய் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சில நேரங்களில் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட அவங்க கொஞ்சம் பிஹேவ் பண்ணுற விதம் மாறலாம், இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பர்சனல் விஷயங்களை எவ்வளோ க்ளோஸான ஒரு கொலீகாக இருந்தாலும் உங்களோட பர்சனல் விஷயங்கள் பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி அவங்களையும் நீங்கள் என்கேஜ் பண்ணாதீங்க. நீங்களும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதில் ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சேஃப்டியாக இல்லை அங்கே ஒரு அப்யூசிவான விஷயம் நடக்குது, இல்லை நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்ற பட்சத்தில் அதை ஸ்டார்டிங்லே வந்து
டக்குன்னு சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அது சரி பண்ணவும் செய்யுங்க. இதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடக்கூடிய விஷயங்கள் என்னைக்காவது உங்களோட சேஃப்டியை பாதிக்கிற மாதிரி நடந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு மெச்சூர்டான பீப்புளாக அந்த இடத்துல அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளால் முடியாத பட்சத்தில் அதை நம்மளோட சீனியர் ஸ்டாஃப் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஒரு விஷயம் தெரிகிற மாதிரி அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசவும் செய்யணும். இந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வரும்போது அதை ஸ்டார்டிங்லே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாமல் நம்மளை ஆபத்தான விஷயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு வழிவகுக்காது. இதில் 5th பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் பார்க்குற ஒர்க்கோ இல்லை ஒர்க் என்விரான்மெண்ட்டோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவே உங்களோட வேலைகளை பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் பிடிக்காத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி வேலையை வந்து தேட முயற்சி பண்ணுங்கள். அதை பற்றி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பேசி புரிய வைங்க. எவ்வளோதான் நம்ம சம்பாரித்தாலும் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் நம்ம மன ஆரோக்கியமும் மன நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்மளோட வேலையை வந்து நம்ம நிம்மதியாக பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் நம்மளை நாமளே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமளே ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்மளோட பர்சனல் லைஃபுமே வந்து நிறைய விதத்தில் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆரம்பத்திலே கொஞ்சம் யோசித்து கவனம் கொடுத்து சரி பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட சேஃப்டி பற்றின முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போல்லாம் நிறைய லேடிஸ் வந்து நைட் ஷிஃப்ட்டும் நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க எப்படினாலும் வேலை முடிச்சுட்டு லேட் நைட்டு தான் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும்பொழுது எப்போவுமே நீங்கள் ஒரு வெளியில் புக் பண்ணி ஒரு கேபில் வரீங்க இல்லை உங்களோட ஆஃபீஸ் கேபில் வரீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வரக்கூடிய அந்த கேபோட நம்பர், அந்த டிரைவரோட நம்பர் அதெல்லாம் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணும்பொழுது நம்ம எங்கே வந்துட்ருக்கோம், யாரோட வந்துட்ருக்கோம், எந்த கேபில் வந்துட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு அவங்க நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவலன் ஆப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நம்மளை ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து எப்போவும் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் டக்குன்னு அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஒரு போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ உங்களோட பேக்கில் எப்பவும் பெப்பர் ஸ்ப்ரே கேரி பண்ணிக்கோங்க. அது ஏதோ ஒரு அவசரமான நேரங்களில் நம்ம ஒரு ஆபத்துலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இப்போது கீ செயின்லேயே அலாம் இருக்க மாதிரியான ஒரு கீ செயின் வந்து வந்திருக்கு. நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு கீ செயினை உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணும்பொழுது அந்த சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக அந்த சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கீ செயின் எப்பவும் உங்களோட பேக்கில் கேரி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு கேபில் புக் பண்ணி ஏறும்பொழுதோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஒரு பஸ்ஸுக்காகவோ ட்ரெயினுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுதோ ஏதோ ஒரு பஸ் வருது, ட்ரெயின் வருது, அதில் ஏறுறீங்க, அந்த டைமில் உங்கள் மனசுக்குள்ளே இது உங்களுக்கு சேஃபாக இருக்காதுன்னு தோன்ற பட்சத்தில் அந்த விஷயத்த உங்கள் மனசை மீறி பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளோட உள்ளுணர்வு வந்து கரெக்டான விஷயத்தை தான் சொல்லும். அதை மீறி பண்ணும்பொழுது நமக்கு சில நேரங்களில் ஒரு ஆபத்தான இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஃபைனலாக நான் சொல்ல போகிறது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கானது. நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் எப்போவுமே கவனம் கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கம் வந்து தூங்கி எழுந்துறீங்க. இது ரெண்டையுமே எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக எப்பவும் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும்பொழுது ஃபேமிலி மெம்பர்ஸோட வீட்டில் இருக்கவங்களோட ஏதோ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்துகிட்டு வரும்போது அதை என்கேஜ் பண்ணி நீங்களும் திரும்ப திரும்ப பேசுகிறதையோ பண்ணாதீங்க. அது உங்களோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். அது வீட்டில் மட்டும் அந்த டென்ஷன் முடியாது, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உங்களோட ஒர்க்கை பீஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.